நம்ம எல்லாரையும் அற்புத அடையாளமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ನಾವೆಲ್ಲರೂ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. நம்முடைய தெய்வம் அற்புதத்தின் தெய்வம். ನಮ್ಮ ದೇವರು ಅದ್ಭುತದ ದೇವರು. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அற்புதத்தின் தெய்வம். ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಅದ್ಭುತಗಳ ದೇವರು. அவருக்கு மேல இந்த உலகத்திலேயோ உலகத்துக்கு மேலேயோ அல்லது வானங்களுக்குள்ளேயோ ஒரு சக்தி இல்லை. ಆತನಿಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲೋ ಇಲ್ಲ ಪರಲೋಕದಲ್ಲೋ ಮತ್ತೊಂದು ಲೋಕದಲ್ಲೋ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. நாம் படிக்கிற வேத புஸ்தகம் ஒரு கற்பனை கதை அல்ல. ನಾವು ಓದುವಂತ ಈ ಸತ್ಯವೇದ ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥ ಇದು ಕಟ್ಟುಕತೆ ಅಲ್ಲ. அதெல்லாம் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி தீர்ப்பாய் எழுதி வைக்கப்பட்ட உத்தரவான வார்த்தைகள். ಇವೆಲ್ಲವನ್ನ ಪ್ರದರ್ಶನ ಮಾಡಿ ಇದನ್ನ ರುಜುವಾತ್ ಮಾಡಿರುವಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯ. எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு தான் அதுக்கு மேல் அதிகாரம் இருக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋದಕ್ಕೇನೆ ಅದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಕೊಡೋದು. நம்முடைய தெய்வம் சிருஷ்டிகர்த்தா. ನಮ್ಮ ದೇವರ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. அவருக்கு இயற்கைக்கு மேல் அதிகாரம் இருக்கிறது. ಆತನಿಗೆ ಅಸಾಧಾರಣವಾದಂತ ಅಧಿಕಾರವಿದೆ. விலங்குகள் மேல் அதிகாரம் இருக்கிறது. ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ಮೃಗಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿದೆ. பறவைகளுக்கு மேல் அதிகாரம் இருக்கிறது. ಎಲ್ಲ ಪಕ್ಷಿ ಹಕ್ಕಿಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿದೆ. வேதத்தில் பார்க்கிற அநேக அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. தேவன் நேருக்கு செய்த அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். ದೇವರು ನೇರವಾಗಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. மனுஷனுடைய உதவி இருந்தாலும் ಮನುಷ್ಯನ ಸಹಾಯವಿದ್ದರೂ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்கள் அற்புதம் செய்கிற ஊழியக்காரராய் மாற வேண்டும் என்று சொன்னால் ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವ ಸೇವಕರುಗಳಾಗಬೇಕು ಅಂದ್ರೆ அந்த அற்புதத்தை நீங்கள் மெடிடேட் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನ ನೀವು ಧ್ಯಾನಿಸುವಂತವರಾಗಬೇಕು. 24 மணி நேரம் நம்முடைய சிந்தனை அதான் இருக்க வேண்டும். 24 ಗಂಟೆಯೂ ನಮ್ಮ ಯೋಚನೆ ಅದೇ ಆಗಿರಬೇಕು. நான் இன்றைக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். ಇವತ್ತು ಈ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ನಿಂತು ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ. எனக்கு விவரம் தெரிந்த 14 வயதிலிருந்து ನನಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಂತ ದಿನದಿಂದ ಸುಮಾರು 14 ವಯಸ್ಸಿನಿಂದ இப்படி ஊழியம் செய்வது கற்பனை கதையா என்னை நானே நினைத்துக் கொண்டிருப்பேன். ಹೀಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನನಗೆ ನಾನೇ ಕಲ್ಪಿಸಿಕೊಳ್ತಾ ಇರಬೇಕು. நான் ಅನೇಕರಿಗೆ ಜೀವಿக்கிறது போல, ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ, ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುವಿக்கிறது போல, ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋರಿಗೆ, ಮರಿತವரை உயிரோடு எழுப்புவது போல, ಸತ್ತವರನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವಂತ ರೀತಿ. அது எனக்கு ஒரு பயங்கர ருசியுள்ள வாழ்க்கையா இருந்தது. ಅದು ನನಗೆ ಒಂದು ರೀತಿ ಭಯಂಕರವಾದ ರುಚಿಯನ್ನು ಕೊಡುವಂತ ಆಸೆಯಾಗಿದೆ. நீங்கள் ஆண்டவரோடு அறிவில் இருக்கிறதை காட்டிலும் இருதயத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ದೇವರ ಜ್ಞಾನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತುಂಬಿರೋದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಹೃದಯವು ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿರಬೇಕು ಯಾವಾಗಲೂ. வேதத்தில் தேவன் செய்த அற்புத அடையாளங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்பாக எப்போதும் இருக்க வேண்டும். ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. இந்த வேத புத்தகத்தின் தொடக்கமே அற்புதத்தை வைத்து தான் ஆரம்பித்திருக்கிறது. ಈ ಸತ್ಯವೇದದ ಪ್ರಾರಂಭ ಅದು ಅದ್ಭುತದಿಂದಲೇ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. ஆபிரகாமுக்கு உண்டான அற்புதத்தை வைத்து தான் வேத புத்தகம் ஆரம்பமாகிறது. ನೋಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಆದಂತ ಅದ್ಭುತದಿಂದಲೇ ಸತ್ಯವೇದವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದವುಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. நாம் நம்ம யுத்த களத்திலே வந்திருக்கிறோம். ನಾವು ಒಂದು ಯುದ್ಧ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. எனக்கு அற்புதம் செய்து எனக்கு விடுதலையாக்கின ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದಂತ ಒಬ್ಬ ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರು. அவர் அடிக்கடி சொன்னார், ಅವರು ಪದೇ ಪದೇ ಹೇಳ್ತಿದ್ರು, உன்னை இவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ளாக்கின பிசாசை, ನಿನ್ನನ್ನು ಇಷ್ಟು ದಿನಗಳು ಬಾಧೆಗೆ ಒಳಪಡಿಸಿದಂತ ಸೈತಾನನು நீ ஒரு நாளும் சும்மா விடக்கூடாது. ಒಂದು ದಿನವೂ ನೀ ಸುಮ್ಮನೆ ಬಿಡಬಾರದು. ஹalleluya, ಆಮೆನ್, ஹalleluya. ಹalleluya. யுத்தத்தில் இருக்கும் பொழுது ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆர்மிக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், ಸೈನ್ಯಗಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತ ಒಂದು ಪಾಠ, ஒரு சத்துரு ஒரு எதிரி நம்மள விட்டு வைக்க கூடாது. ಒಂದು ಶತ್ರುವನ್ನು ಬಿಟ್ಟಿಡಬಾರದು. நீ மரித்து போனாலும் ಒಂದು ವೇಳೆ ನೀನೇ ಸತ್ರು, ஆனால் சத்துரு அதிகமாய் பாதிக்கப்பட வேண்டும். ಶತ್ರು ಅಧಿಕವಾಗಿ ಅವರ ನೋವು ಬಾಧೆಗೆ ಒಳಗಾಗಬೇಕು. நம்முடைய யுத்தம் மனிதர்களோடு அல்ல. ನಮ್ಮ ಯುದ್ಧ ಮನುಷ್ಯನ ಸಂಗಡವಲ್ಲ. நம்முடைய யுத்தம் ஆவிகளோடு. ನಮ್ಮ ಯುದ್ಧ ಆತ್ಮಗಳೊಂದಿಗೆ. அந்த யுத்தம் எங்கிருந்து வருகிறது நாம் கவனிக்க வேண்டும். ಆ ಯುದ್ಧವು ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. ஒரு கூட்ட ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறார். ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் ஜனங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಜನಗಳ ಹಿಂದೆ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு யுத்தம் இருந்தது. ದೇವರಿಗೂ ಸೈತಾನನಿಗೂ ಒಂದು ಯುದ್ಧವಿತ್ತು. தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ದೇವರು ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ. ஏற்பட்ட காலத்தில் ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಯುದ್ಧத்துக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ದೇವರು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ಯುದ್ಧಕ್ಕೆ ಆಯುಧங்களை கொடுப்பதற்கு நாள் தான் இந்த நாள். ಆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬೇಕಿರುವ ಆಯುಧಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ದಿನವೇ ಈ ದಿನ. நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். ಈ ದಿನ ನೀವು ಯಾರು ಬರಿದಾಗಿ ಹೋಗಲ್ಲ. கிருபா வரங்கள் என்கிற ஆயுதத்தோடு நீ வெளியே போவாய். ಕೃಪಾ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಆಯುಧವನ್ನು ಹೊಂದಿ ಹೋಗುವೆ. தெரியும் யார் என்று. ನಿನ್ನ ಶತ್ರುವಿಗೆ ಗೊತ್ತು ನೀ ಯಾರೆಂದು. செங்கடலை பார்த்த பொழுது ಕೆಂಪು ಸಮುದ್ರ
ಸಮುದ್ರವನ್ನು ನೋಡಿದಾಗ ஜனங்கள் பயந்திருந்தார்கள். ಜನರೆಲ್ಲರೂ ಭಯಪಟ್ಟರು. ஜனங்கள் எல்லாம் அந்த செங்கடலை பார்த்தார்கள். ಜನರೆಲ್ಲರೂ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ஆனால் ನೋಡಿ ஆண்டவர் செங்கடலுக்கு அந்த பக்கம் இருந்து சிரித்த பிசாசை பார்த்தார். ಆದ್ರೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಆ ಕಡೆ ಇರುವಂತ ಸೈತಾನನ ನೋಡಿ ದೇವರು ನಗುತ್ತಿದ್ದ. பிசாசு நம்மை ஒரு குறுக்கிய இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மை சிரிப்பான். ಸೈತಾನನು ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಜಾಗಕ್ಕೆ ತಂದು ನಮ್ಮನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ನಗಾಡುತ್ತಾನೆ. நீ என்ன செய்வாய்? ನೀ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ನಿನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அநேக ஜனங்களை கல்பாக தள்ளுவான். ಅನೇಕರನ್ನ ಸಾಲದ ಬಾಧೆಯೊಳಗೆ ತಳ್ಳುತ್ತಾನೆ. தற்கொலைக்கு நேராக கொண்டு போய் தள்ளுவான். ಇನ್ನು ಅನೇಕರನ್ನ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ದಾರಿಯಲ್ಲಿ ತಳ್ಳುತ್ತಾನೆ. வழி தெரியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಅನೇಕ ಜನರಿದ್ದಾರೆ. நீங்களும் நானும் அவருக்கு வழியை உருவாக்குற ஊழியக்காரராக இருக்க வேண்டும். ನೀವು ನಾವು ದೇವರಿಗೆ ದಾರಿ ತೆರೆದುಕೊಡುವಂತ ಸೇವಕರುಗಳಾಗಬೇಕು. பிசாசு நினைத்தான், ಸೈತಾನನ ಅನ್ಕೊಂಡ இந்த செங்கடலை தாண்டி போக முடியாது, ಈ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, அவன் எல்லாத்தையும் அழித்து விடுவான் என்று சொல்லி. ಫರೋಹನು ಎಲ್ಲವನ್ನ ನಾಶ ಮಾಡುವನು ಎಂದು. ஆனால் பிசாசு கடவுளை நினைக்காத ஒரு காரியத்தை தேவன் அங்கே செய்தார். ಆದರೆ ಸೈತಾನನು ಕನಸಿನಲ್ಲೂ ನೆನೆಸದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ. செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்களை அக்கறைப்படுத்தினார். ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನ ಎರಡು ವಿಭಾಗವಾಗಿ ವಿಭಾಗಿಸಿ ಅವರನ್ನ ದಾರಿ ಮುಟ್ಟಿಸಿದ. நம்முடைய தேவன் இயற்கைக்கு மேலால் சத்தியம் பண்ண அற்புதம் செய்யக்கூடிய தெய்வம். ನಮ್ಮ ದೇವರು ಅಸಾಧಾರಣಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதே அற்புதத்தை நீங்களும் நானும் செய்ய முடியும். ಅದೇ ಅದ್ಭುತವನ್ನ ನೀವು ನಾವು ಮಾಡಬಹುದು. தண்ணீருக்கு மேல் அதிகாரம் இருக்கிறது. ಜಲಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿದೆ. எரிகோ கோட்டையை கட்டி வைத்தான் பிசாசு. ಸೈತಾನನು ಎರಿಕೋ ಗೋಡೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಟ್ಟ. எரிகோ கோட்டையை தாண்ட முடியாது என்று சொன்னான். ಆ ಗೋಡೆಗಳನ್ನು ದಾಟಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ. 7 நாள் துதி எழும்பும் பொழுது எரிகோ கோட்டை தாழ விழுந்தது. 7 ದಿನಗಳು ಸ್ತುತಿಯು ಅದು ಹೊರಟಾಗ ಎರಿಕೋ ಗೋಡೆಯು ಅದು ಧ್ವಂಸವಾಯಿತು. யோர்தான் நதியை பார்த்து பயப்பட வைத்தான். ಯೋರ್ದಾನ್ ನದಿಗಳನ್ನು ನೋಡಿ ಜನರು ಭಯಪಟ್ಟರು. யோர்தான் நதி தேவன் பின்னுக்கு திருப்பினார். ಯೋರ್ದಾನ್ ನದಿಯನ್ನು ದೇವರು ಹಿಂದೆಗಡೆ ತಿರುಗಿಸಿದ. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗಾಗಿ சூரியனையும் சந்திரனையும் தேவன் ஒரு நாள் ஒரு மதியான வேளையில் அப்படியே நிற்க வைத்தார். ಸೂರ್ಯನನ್ನು ಚಂದ್ರನನ್ನು ಆತನು ಹಾಗೆಯೇ ನಿಲ್ಲಿಸಿದ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದವುಗಳು ಒಂದು ಇಲ್ಲ. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இந்த எல்லா அற்புதத்தையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಈ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳಲ್ಲಿ 2 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ಇಬ್ಬರು ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ದೇವರು ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿದ. முதலாவது தீர்க்கதரிசி ಮೊದಲನೆಯ ಪ್ರವಾದಿ எலியா. ಎಲಿಯಾ அவனுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டும். ಎಲಿಯಾ ನಿಮಗೆ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. எலியாவை போல ஒரு தைரியமான தீர்க்கதரிசியை வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ಎಲಿಯನಂತ ಒಬ್ಬ ಧೈರ್ಯವಾದ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನೋಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. செய்த காரியத்தை இன்னொரு தீர்க்கதரிசி வந்து செய்ய முடியுமா என்று சொன்னால் சாத்தியமில்லை. ಎಲಿಯನು ಮಾಡಿದ ಮಹತ್ ಕಾರ್ಯವನ್ನು ಮತ್ತೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಾ ಅಂತ ನೋಡುವಾಗ ಆಗಲ್ಲ. எலியாவின் ஒரே ஒரு ஜெபத்தினால் ಎಲಿಯನ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ 3 வருஷம் 3.5 ವರ್ಷ பூமிக்கு மழை வராதபடிக்கு தடை பண்ண முடிந்தது. ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮಳೆ ಸುರಿಯದೆ ಅದು ತಡೆಗಟ್ಟಿತು. உனக்கும் எனக்கும் ஆகாசத்தின் மேலே அற்புதங்கள் செய்ய முடியும். ನಿಮಗೂ ನಮಗೂ ಆಕಾಶದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಹುದು. 3 வருஷம் மழை வராதபடிக்கு தடுத்தார். 3.5 ವರ್ಷಗಳು ಮಳೆ ಬರದೇ ಇರುವಂತೆ ತಡೆ ಮಾಡಿದ. எலியா எங்கு போனாலும் அற்புதம். ಎಲಿಯನು ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಅದ್ಭುತ. நாம் எங்கு போனாலும் அற்புதம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ನಾವು ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಬೇಕು. ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொன்னார். ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ್ರು. அவர் பஸ்ஸில் ஏறி போய் கொண்டிருந்தார். ಅವರು ಬಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பஸ்ஸிலே ஒரு சிஎஸ்ஐ ஐயர் இருக்கிறார். ಬಸ್ಸಲ್ಲಿ CSI ಅಯ್ಯರ್ ಇದ್ದಾರೆ. ஆனால் அவர் சாதாரண உடை அணிந்து இருந்தார். ಅವರು ಸಾಮಾನ್ಯ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ರು. அவர் மேல் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ಅವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಪೆಟಿಷನ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. இவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ಇವರು ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ. அந்நிய பாஷை பேசுறாரு. ಆನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. அதுக்காக பிஷப் அவரை வர சொல்லியிருக்காரு. ಅದರಿಂದ ಬಿಷಪ್ ಅವ್ರನ್ನ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ಆದರೆ ಈ ಪ್ರವಾದಿಗೆ ದೇವರಾತ್ಮ ಹೇಳ್ತಾನೆ, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் ஒரு ஐயர் சிஎஸ்ஐ ரவரன். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತಿರುವವರು ಒಬ್ಬ ಬ್ರಾಹ್ಮಣರು CSI. அவர் பிஷப் கூப்பிட்டிருக்காரு, பயந்து போகிறாரு. ಅವರು ಬಿಷಪ್ ಕರೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಭಯಪಟ್ಟು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. நீ சொல்லு, ನೀನ್ ಹೇಳು, பயப்படாத. ಹೆದರಬೇಡ. பிஷப் தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு, அந்நிய பாஷை பேசுவாரு. ಬಿಷಪ್ ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ, ಅನ್ಯ ಭಾಷೆ உன்னை ಮಾತಾಡ್ತಾರೆ. ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ನಿನಗೇನು ಆಗಲ್ಲ. பஸ்ல ஏறி உட்கார்ந்தாலும் ஒரு பக்கத்துல நீ தொட வேண்டும். ಬಸ್ಸಲ್ಲಿ ಹತ್ತು ಕೂತ್ರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನ ನೀ ಮುಟ್ಟಬೇಕು. உன்னை பார்த்து மற்ற ஜனங்களுக்கு பயம் வர வேண்டும். ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಬೇರೆ ಜನರಿಗೆ ಒಂದು ಭಯ ಹುಟ್ಟಬೇಕು. புறஜாதி உன்னை பார்த்து பயப்பட வேண்டும். ಅನ್ಯರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಕು. அதுக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எலியா சாரிபாத்துக்கு போனார். ಎಲಿಯನು ಸೆರಫಾತ್ ಮನೆ ವಿಧವೆ ಮನೆಗೆ அங்கே எலியா இருந்த நாட்களிலே ಅಲ್ಲಿ ಎಲಿಯನಿದ್ದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ அவர் செய்த அற்புதத்தில் ಅವನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳಲ್ಲಿ மாவும் எண்ணெயும் செலவழியாதபடிக்கு 3 வருஷம் அங்கே இருந்தது. 3.5 ವರ್ಷಗಳು ಎಣ್ಣೆಯು ಆ ಇಟ್ಟು ತೀರಿ ಹೋಗದೆ ಇತ್ತು. மரித்து போன அந்த தாயாருடைய மகனை உயிரோடு எழுப்பி காண்பித்தார் எலியா. ಆ ವಿಧವೆ
ವಿಧವೆಯ ಮಗನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದ ಎಲಿಯನು ಆ ಹುಡುಗನನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸಿದ. எலியா ஒரு நாள் புறப்பட்டு வரும் பொழுது ಒಂದು ದಿನ ಎಲಿಯನು ಹೊರಟು ಬರುವಾಗ ராஜாவுடைய ஊழியக்காரர் வருகிறார். ರಾಜನ ಸೇವಕರು ಬರ್ತಾರೆ. 3.5 வருஷம் 3.5 ವರ್ಷ எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ಎಲಿಯನನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. மழை வரவில்லை. ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ. எலியா எங்கே போகிறார்? ಎಲಿಯ ಎಲ್ಲೋ எலியாவுக்கு எதிராக 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ಎಲಿನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ 400 ಪ್ರವಾದಿಗಳು. எலியா ஒரே ஒரு தீர்க்கதரிசி. ಎಲಿಯ ಒಬ್ಬನೇ ಪ್ರವಾದಿ. அவர் ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. ಅವರಿಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಹೋರಾಟವಿದೆ. யார் மெய்யான தெய்வம்? ಯಾರು ನಿಜವಾದ ದೇವರು? நீங்களும் நான் வந்திருக்கிறது. ನೀವು ನಾವು ಬಂದಿರುವುದು. நம்முடைய தெய்வமே மெய்யான தெய்வம் என்பதை உலகத்தில் காண்பிப்பதற்காக. ನಮ್ಮ ದೇವರೇ ಸತ್ಯವಾದ ದೇವರೆಂದು ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அற்புத அடையாளத்தின்படியாய் நிரூபிக்க முடியும். ಅದ್ಭುತ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾವು ನಿರೂಪಿಸಬಹುದು. ரோட்ல போகும்போது நீ பார்க்கும்போது பிசாசுகள் பூதங்கள் அறல வேண்டும். ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಡೆದಾಡಿ ಹೋಗುವಾಗ ದುರಾತ್ಮಗಳು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ನಡುಗಿ ಓಡಬೇಕು. எலியா சொன்னான். ಎಲಿಯನು ಹೇಳಿದ, தீயில் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம். ಯಾವ ದೇವರು ಬೆಂಕಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೋ ಆ ದೇವರೇ ಸತ್ಯವಾದ ದೇವರು. தெய்வத்தை அக்கினியை கொண்டு இறக்க வைக்கும் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರನ್ನ ಬೆಂಕಿಯಿಂದ ಇಳಿಸ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಳ್ತೀನಿ. ஊழியம் செய்ய வந்த நீங்களும் நானும் சேலஞ்ச் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಿರುವಂತ ನೀವು ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಸವಾಲಾಗುವವರಾಗಬೇಕು. எதிராய் ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை. ನಮ್ಮ ದೇವರಿಗಿಂತ ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. எந்த மந்திர பில்லி சூனியங்கள் நம்மை தாக்க முடியாது. ಯಾವ ಮಾಂತ್ರಿಕ ಮಾಟಮಂತ್ರ ಶಕ್ತಿಯು ನಮ್ಮನ್ನು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸೋಕಾಗಲ್ಲ. சத்தங்களையும் தேர்களையும் வெடிப்பீர்கள், அது உங்களை சேதப்படுத்தாது. ಯಾವ ಹಾವುಗಳು ಚೇಡುಗಳನ್ನು ತುಳಿಯುವಂತ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಯಾವ ಕೇಡು ನಿಮಗುಂಟಾಗುವುದಿಲ್ಲ. எலியா முதலாவது சொன்ன நீ அக்கினியை இறக்கி பார். ಎಲಿಯ ಹೇಳಿದ, ನೀವು ಬೆಂಕಿಯನ್ನು ಇಳಿಸಿ ನೋಡಿ. ஒரு காலை முதல் மதியானம் வரைக்கும் ಅವರೆಲ್ಲರೂ ಆ ಬಾಳನ ದೇವರನ್ನು ಪೂಜಿಸುವ ದೇವರು. ಜನರು ಬೆಳಗಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ எல்லா பிரயோசனையும் செய்தார்கள். ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು. எலியா சொன்னான், ಎಲಿಯನು ಹೇಳಿದ, உன்னுடைய தேவன் அலுவலா இருப்பார். ನಿನ್ನ ದೇವರು ವಿಶ್ರಾಂತಿ ತಗೊಳ್ತಿರ್ತಾನೆ. வசதியில தூங்கி இருப்பார். ಇಲ್ಲ ತುಂಬಾ ಸುಸ್ತಾಗಿ ಮಲಗಿರ್ತಾನೆ. இன்னும் சத்தமாய் கூப்பிடு, ಇನ್ನು ಜೋರಾಗಿ ಕೂಗು, என்னை எழுப்பி கூப்பிட்டு கொண்டு வா என்று சொன்னார். ನೀನು ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡು ಬಾ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ. எலியாவுக்கு வேலை வந்தது. ಎಲಿಯನಿಗೆ ಸಮಯ ಬಂತು. எலியா தகர்த்த பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தார். ಎಲಿಯನು ತಿರುಗಿ ಒಂದು ಹೊಸದಾದ ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದ. அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳಿದ, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர். ನಿನಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಹೆಸರು. நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು. ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேலில் அற்புத அடையாளத்தோடு கொண்டு வந்த தெய்வம். ಇಸ್ರಾಯೇಲನ ಅದ್ಭುತಗಳೊಂದಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ எலியா சொன்னான், உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர். ಈ ದಿನದಿಂದ ನಿನಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಹೆಸರು. தகர்த்த பலிபீடத்தை கட்டினான். ಆ ಒಡೆದು ಹೋದ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿದ. ஒரு காளையை கொண்டு வந்து பலியிட்டான். ಒಂದು ಓರಿಯನ್ನು ತಂದು ಬಲಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அதுக்குள்ள தண்ணீர் கொண்டு ஊற்றினான். ಅದರ ಮೇಲೆ ನೀರನ್ನು ಒಯ್ದನು. என்ன தைரியம்! ಎಷ್ಟು ಧೈರ್ಯ! தீயை இறக்க வேண்டும், ಬೆಂಕಿಯನ್ನು ಇಳಿಸಬೇಕು. ஆனால் அதுக்காக தண்ணியை ஊற்றுகிறான். ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆ ಯಜ್ಞ ವೇದಿಯ ಮೇಲೆ ನೀರನ್ನು ಸುರಿತಾನೆ. அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ. ஆண்டவரೇ, ದೇವರೇ, என்னுடைய ஜெபத்துக்கு எப்போது பதில் கொடுக்கிறவரே, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾವಾಗಲೂ ಉತ್ತರ ಕೊಡುವಾತನೇ. இயேசு கிறிஸ்து செய்தது போல அவர் செய்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದ ಹಾಗೆ ಮಾಡಿದ. இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபித்தார். ಯೇಸು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. நல்ல பிதாவே, ತಂದೆಯೇ, என்னுடைய வார்த்தைகளுக்கு எப்போதும் உம்முடைய காதுகள் திறந்திருக்கிறது. ನನ್ನ ಮಾತುಗಳಿಗೆ ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறாய் என்று சொல்லி ನೀನು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವವನಾಗಿದ್ದಿ. எலியா ஜெபித்த பொழுது ಎಲಿಯನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாவற்றையும் நக்கி போட்டது. ಪರಲೋಕದಿಂದ ಬೆಂಕಿ ಇಳಿದು ಅಲ್ಲಿದ್ದಂತ ನೀರನ್ನು ಭಸ್ಮ ಮಾಡಿತು. வானத்திலிருந்து அக்கினி இறக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம். ಪರಲೋಕದಿಂದ ಬೆಂಕಿಯನ್ನು ಇಳಿಸುವಂತ ದೇವರೇ ನಿಜವಾದ அந்த ದೇವರು. தெய்வத்துடைய அக்கினி இன்றும் இருக்கிறது. ಆ ದೇವರ ಬೆಂಕಿ ಈ ದಿನವೂ ಇದೆ. நீ ஆராதிக்கும் போது, ನೀನು ಆರಾಧಿಸುವಾಗ, வசனத்தை கேட்கும் பொழுது, ಈ ವಾಕ್ಯ ಕೇಳುವಾಗ உன் மேல் அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வரும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯೊಪ್ಪಾದ ನಾಲಿಗೆಗಳು ಬರುತ್ತವೆ. நீ அபிஷேகம் உன் மேல் இறங்கி வரும். ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಬರುವುದು. உன் மேல் ஒரு தீ இறங்கி வரும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಬೆಂಕಿ, உன் மேல் ஒரு தீ இறங்கி வரும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಬೆಂಕಿ. எலியாவின் தேவன் இன்று ஜீவிக்கிறார். ಎಲಿಯನ ದೇವರು ಇನ್ನು ಜೀವಂತನಾಗಿದ್ದಾನೆ. எலியாவின் தேவன் இன்று ஜீவிக்கிறார். ಎಲಿಯನ ದೇವರು ಇನ್ನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அற்புத அடையாளத்தோடு வாழ்ந்தார். ಆ ಎಲಿಯನು ಅದ್ಭುತ ಸೂಚಕ எலியாவை ಕಾರ್ಯಗಳನ್ನು யாரும் கீழ்ப்படுத்த முடியவில்லை. ಎಲಿಯನನ್ನ ಯಾರು ನಿಲ್ಲಿಸೋಕಾಗ್ಲಿಲ್ಲ. எலியா மீண்டும் ஜெபித்தார். ಎಲಿಯನು ಮತ್ತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. அடைக்கப்பட்ட 3 வருஷம் அடைக்கப்பட்ட வானத்திலிருந்து மழை இறங்கி வந்தது. 3.5 ವರ್ಷಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಆಕಾಶದ ಬಾಗಿಲುಗಳು ಮಳೆಗರಿ. இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த உலகம் இன்னும் பார்க்க போகிறது. ಈ ರೀತಿಯಾದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಈ ಲೋಕ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಲಿದೆ. எலியா திரும்பி வரப்போகிறார். ಎಲಿಯನ ಮತ್ತೆ ಬರಲಿದ್ದಾನೆ. இந்த உலகம் காத்துக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕ ಕಾಯುತ್ತಿದೆ. அதற்கு முன்பாக நாம் செய்கிற அற்புத அடையாளங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವುಗಳು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಇನ್ನೂ
ಚಿಕ್ಕ ಭಯ. ஊழியம் வரும்போது பயம் வரலாம், ಸೇವೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಭಯವಿರುತ್ತೆ. பயப்படுத்தலாம். ನಿನಗೆ ಭಯ ಉಂಟಾಗಬಹುದು. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ, தலையில இருக்கிற மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ತಲೆಯ ಕೂದಲುಗಳೆಲ್ಲವೂ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சரீரத்தை கொள்வதற்கு மாத்திரம் நீ பயப்படாதே, ಶರೀರವನ್ನ ಕೊಲ್ಲುವವನಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. சரீரத்தையும் ஆவியும் சேர்த்து கொள்ளுவதற்கு நீ பயப்பட வேண்டும். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಆತ್ಮವನ್ನು ಕೊಲ್ಲುವಂತನಿಗಾಗಿ ಭಯಪಡು. இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை நாம் வெறுக்க வேண்டும். ಲೋಕದ ಆಶಾಭಾಷೆಗಳನ್ನ ನೀನು தேவன் ತ್ಯಜಿಸಬೇಕು. வர வேண்டும் என்று சொன்னார். ನೀನೊಬ್ಬ ಸೇವಕನಾಗಿ ಬರಬೇಕಾದ್ರೆ எந்த மற்ற பாசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ಈ ಲೋಕದ ಯಾವುದೇ ನಂಟುಗಳು ನಿನಗೆ ಇರಬಾರದು. தாய் மேலேயோ தகப்பன் மேலேயோ ತಂದೆಯ ಮೇಲೆಯೋ ತಾಯಿಯ ಮೇಲೆಯೋ உடன் பிறந்தவர்கள் மேலேயோ ನಿನ್ನ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರ ಮೇಲೆಯೋ நீ ஒரு தனிப்பட்ட ஆளாய் மாற வேண்டும். ನೀನೊಬ್ಬ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಉಂಟಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. யுத்தத்துக்கு போகிறவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்காது. ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವವನು ತಿರುಗಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ಇರೋಲ್ಲ. ஊழியத்துக்கு வந்த நீங்களும் நானும் அதே போல நாம் ஜீவிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்காது. ಸೇವೆಗೆ ಬಂದಂತ ನೀವು ನಾವು ಹೀಗೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮಗಿಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கு என்ன நடந்தாலும் பயமில்லை. ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇ ನಡೆದರೂ ಭಯ ಇಲ್ಲ. எலியா அப்படி ஒரு தைரியமுள்ளவராய் இருந்தார். ಎಲಿಯನು ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದ. ஆனால் எலியாவுக்கு ஒரு போராட்டம் வந்தது. ಆದರೂ ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ಹೋರಾಟ. ஆண்டவருக்கு வா என்று சொன்னார். ದೇವರು ಹೇಳಿದ, ಇಲ್ಲಿ ಬಾ. எலியாவை பார்த்து ಎಲಿಯನನ್ನ ನೋಡಿ எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார். ಎಲಿಷಾ ಎಂಬುವಂತ ಮತ್ತೊಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಎಂದ. தேவனுடைய அற்புத அடையாளங்கள் இன்றோடு நின்று போவதில்லை. ದೇವರ ಅದ್ಭುತ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿಗೆ ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நாங்கள் இங்கே செய்கிறதை நாளைக்கு நீ செய்வாய். ನಾವು ಇಲ್ಲಿ ಮಾಡುವುದನ್ನ ನಾಳೆ ದಿನ ನೀ ಮಾಡುವಿ. அதுக்காக ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. உனக்காக ஒரு வேலை காத்துக் கொண்டிருக்குது. ನಿನಗಾಗಿ ಒಂದು ಉದ್ಯೋಗವು ದೇವರ ರಾಜ್ಯದಿಂದ ಕಾಯುತ್ತಿದೆ. பட்டணம் காத்துக் கொண்டிருக்கிறது. ನಿನಗಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣವು ಕಾಯುತ್ತಿದೆ. நீ உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ನೀನೇ ಯೇಸುವಿಗೆ ಬಿಟ್ಟುಕೊಡು. தண்டனைக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ನೀನೇ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ, ಕರ್ತನ ಪವಿತ್ರ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಿಟ್ಟುಕೊಡು. தேவனை போல ಸ್ಟೇಫನನ ಹಾಗೆ தேவனை எல்லாரும் கல்லறையும் பொழுது ಸ್ಟೇಫನನನ್ನು ಕಲ್ಲೊಡೆದು ಕೊಲ್ಲುವಾಗ தேவனுடைய முகம் தேவதூதனை போல மாறி போய்விட்டது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಸ್ಟೇಫನನ ಮುಖವು ದೇವದೂತನ ಮುಖದಂತೆ ಬದಲಾಯಿತು. தேவன் மேலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கத்தக்க தரிசனத்தை பார்க்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಿಂಹಾಸನದಿಂದ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ ದರ್ಶನವನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡಿದ. அங்கே ஒன்றுமே நடக்கவில்லை. ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. அவனுக்கு எந்த வேதனையும் வரவில்லை. ಅಲ್ಲಿ ಯಾವ ವೇದನೆ ಆಗಲಿಲ್ಲ. நீ பயப்படக்கூடாது. ಭಯಪಡಬಾರದು. ஒரு ஊழியக்காரனுக்கு பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ಒಬ್ಬ ಸೇವಕನಿಗೆ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಭಯವಿರಬಾರದು. எந்த காலகட்டத்தில் ஆண்டவரை கைவிட மாட்டார். ಯಾವುದೇ ಸಮಯ ಸಂದರ್ಭ ಬಂದರೂ ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எலியாவை ஆண்டவர் ಪ್ರಿಪೇರ್ பண்ணும் பொழுது ಎಲಿಯನನ್ನ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡುವಾಗ எலிசா கேட்டார், ಎಲಿಷನು ಕೇಳಿದ, தகப்பனே, ತಂದೆಯೇ, உனக்கு இருக்கிற கிருபா வரங்கள் ನಿನಗಿರುವಂತ ಕೃಪಾ ವರಗಳು எனக்கு இரட்டிப்பு பங்காய் வர வேண்டும். ನನಗೆ 2 ಪಟ್ಟಾಗಿ ಬೇಕು. எலியா சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டு விட்டாய். ಎಲಿಯನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ತುಂಬಾ ಸಿಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡೆ. ಕಾರಣ எலியாவுக்கு ஒரே பங்குதான். ಎಲಿಯನ ಬಳಿ ಇರುವುದು ಒಂದೇ ಒಂದು ಭಾಗ. எலியாவுக்கு 2 பங்கு கொடுக்க முடியாது. ಎಲಿಯನು 2 ಪಟ್ಟು ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனால் எலிசா கேட்டதை ಆದ್ರೆ ಎಲಿಷನು ಕೇಳಿದ್ದು, ஆனால் தேவன் கேட்டார். ದೇವರು ಕೇಳಿಸಿಕೊಂಡ. தேவன் கேட்டார். ದೇವರು ಕೇಳಿಸಿಕೊಂಡ. புலம்பல்களை, ನಿನ್ನ ನೋವುಗಳನ್ನು, உன்னுடைய வேதனைகளை, ನಿನ್ನ ವೇದನೆಗಳನ್ನು, உன்னுடைய புறக்கணிப்பை, ನಿನ್ನನ್ನು ತ್ಯಜಿಸಿದ್ದನ್ನು, உன்னை காயப்படுத்துவதை ನಿನಗೆ ಗಾಯ ಉಂಟು ಮಾಡಿದ್ದನ್ನು தேவன் அறிவார். ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. தேவன் அறிவார். ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. உன்னை கொண்டு போவார். ನಿನ್ನನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. உன்னை பயன்படுத்துவார். ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. யோர்தானுக்கு போகும்போது ಯೋರ್ದಾನ್ ದಾಟುವಾಗ எலியா சொன்னார், ಎಲಿಯನು ಹೇಳಿದ, நான் போவேன், ನಾನು ಹೋಗ್ತೀನಿ, என் பின்னாடி வா, ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ, உனக்கு நடக்க வேண்டியது நீ பார் என்று சொன்னார். ನಿನಗೆ ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡು ಅಂತ. எலியா தன் சால்வையை எடுத்தான். ಎಲಿಯನು ತನ್ನ ಶಾಲನ್ನು ತೆಗೆದ. அதை முறுக்கி ஓங்கி அடித்தான். ಅದನ್ನು ತೆಗೆದು ಆ ನದಿಯ ಮೇಲೆ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. நதி 2ஆய் பிளந்து ಆ போனது. ನದಿ 2 ವಿಭಾಗವಾಯಿತು. இவர்கள் அக்கிரமப்படுத்தி போனார்கள். ಇವರು ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಹೋದ್ರು. அங்கே ஒரு 2 விஷயம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ 2 ವಿಷಯ ನಡೆಯುತ್ತೆ. எலியாவை காப்பதற்காக, ಎಲಿಯನನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ, எலியாவை கொண்டு போவதற்காக ಎಲಿಯನನ್ನ ಕರೆದೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ அக்கினிமயமான ரதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ಅಗ್ನಿಮಯವಾದ ಕುದುರೆಯ ರಥಗಳು ಅದು ಇಳಿದು ಬಂದಿತು. இந்த பூமியில் உனக்கு தேவை இருக்குது என்று சொன்னால் ஆண்டவர் எப்படியும் உன்னை காப்பாற்றுவார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನಗೆ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಕಾಪಾಡುವನು. காற்று
ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ ಎಲಿಯ ಮೇಲೆ ಹೊರಟೋದ. இவன் திருப்பி போக வேண்டும். ಈಗ ಎಲಿಷ ಪುನಃ ಹೋಗ್ಬೇಕು. எப்போது நிர்கதமான ஒரு சூழ்நிலை, ಯಾವಾಗಲೂ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಪರಿಸ್ಥಿತಿ. இவன் கேட்டான் எலியா கிட்ட, ಇವನು ಎಲಿಯನಿಗೆ ಕೇಳಿದ, எனக்கு இரட்டிப்பான பங்கு வேண்டும். ನನಗೆ 2 ಪಟ್ಟು ಅದೇ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. எலியா இந்த பிராமிஸ் பண்ணல. ಎಲಿಯನು ಯಾವ ಮಾತು ಕೊಡಲಿಲ್ಲ. எலியாவுக்கு அது கொடுக்க முடியாது. ಎಲಿಯನಿಗೆ ಕೊಡಲಾಗಲಿಲ್ಲ. ஆனால் எலிசாவை சிநேகிக்கிற ஒரு தேவன் உண்டு. ಆದರೆ ಎಲಿಷನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರಿದ್ದಾನೆ. அவர் எலியாவுக்கு மாத்திரமல்ல, எலிசாவுக்கும் தேவன். ಆತನು ಎಲಿಯನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಎಲಿಷನಿಗೂ ಬೇಕು. அவர் ಎಲಿಸಾவுக்கு தேவன் அல்ல, உங்களுக்கும் அவர்தான் தேவன். ಆತನು ಎಲಿಷನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿಮಗೂ ಆತನೇ ದೇವರು. அவர்களை யார் கேட்டாலும் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ಕೃಪಾ ವರವನ್ನು ಯಾರು ಕೇಳಿದರೂ ಆತನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த அக்கினி ரதத்தில் ಆ ಅಗ್ನಿಯ ರಥದಲ್ಲಿ யார் இறங்கி வந்திருக்க முடியும்? ಯಾರು ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ? தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂದಿತು. இவன் இந்த சால்வையோடு மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் எலியா. ಇವನು ಈ ಮೇಲೊತ್ತಿಗೆಯೋ ಅದರ ಜೊತೆಗೆ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. என்ன நடந்தது தெரியுமா? ಅಲ್ಲೇನಾಯ್ತು? அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾಯಿತು. எலியா பயன்படுத்தின சால்வை ಎಲಿಯನು ಉಪಯೋಗಿಸಿದ ಮೇಲೊತ್ತಿಗೆ ஒரு ஊழியக்காரனுடைய உடையில் வல்லமை தரித்திருக்கும். ಒಬ್ಬ ಸೇವಕನ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಇರುತ್ತೆ. அந்த அதே ஆடையை, அதே சால்வையை ಅದೇ ಮೇಲೊತ್ತಿಗೆಯನ್ನ எலிசாவுக்கு போக வேண்டும். ಅದು ಎಲಿಷನಿಗೆ ಹೋಗಬೇಕು. அந்த சால்வையில் ஒரு பங்கு ஊழியம் இருக்கிறது, ಆ ಒಂದು ಮೇಲೊತ್ತಿಗೆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸೇವೆ ಇದೆ, ஒரு பங்கு கிருபாவரங்கள் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕೃಪೆಯ ವರಗಳಿದೆ. எதற்காக எலியா சால்வையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ಯಾಕೆ ಎಲಿಯನು ಆ ಮೇಲೊತ್ತಿಗೆಯ ಜೊತೆಗೆ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟ? என்ன காரணம் தெரியுமா? ಕಾರಣವೇ ಗೊತ್ತಾ? அக்கினி ரதத்தில் இறங்கி வந்த ஒரு தேவன் உண்டு. ಅಗ್ನಿಯ ಬೆಂಕಿಯ ಒಂದು ರಥದಲ್ಲಿ ಬಂದಂತ ದೇವರು. அந்த தேவன் எலியாவுடைய சால்வையை எடுத்து ಆ ದೇವರು ಎಲಿಯನ ಶಾಲನ್ನು ತೆಗೆದು அதை ஆசீர்வதித்து ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ 2 பங்காய் மாற்றி 2 ಪಟ್ಟಾಗಿ அதை ಆಶೀರ್ವದಿಸಿ எலிசாவின் மேல் வீசினார். ಎಲಿಷನ ಮೇಲೆ ಬೀಸಿದ. எலியா 2 பங்கு ஊழியக்காரனாய் மாறி போனார். ಎಲಿಷನು 2 ಪಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ಸೇವಕನಾದ. கேட்டது எலியாவிடம். ಈಗ ಎಲಿಯನ ಬಳಿ ಕೇಳ್ತಾನೆ. அதை ஆசீர்வதித்து கொடுத்தது தேவன். ಆದ್ರೆ ದೇವರೇ ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಟ್ಟ. ಅದಕ್ಕೆ கிருபாவரங்களை கொடுப்பதற்கு ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ಕೃಪೆಯ ವರಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இவன் அழுது கொண்டிருந்தான். ಇವನು ಗೋಳಾಡ್ತಿದ್ದ. அந்த சால்வை கீழே விழுந்திருந்தது. ಆ ಮೇಲೊಂದಿಗೆ ಕೆಳಗೆ ಬಿತ್ತು. அந்த சால்வை எடுத்தார். ಅದನ್ನು ತಗೊಂಡ. எலியா ஊழியம் எங்கே முடிந்ததோ, ಎಲಿಯನ ಸೇವೆ ಎಲ್ಲಿ ಮುಗಿಯಿತೋ, எலியா கடைசியில் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? ಎಲಿಯನು ಕಡೆಯದಾಗಿ ಮಾಡಿದ ಸೇವೆ ಏನು ಗೊತ್ತಾ? எலியா கடைசியில் முடித்த அற்புதம் என்ன தெரியுமா? ಎಲಿಯನು ಕಡೆಯದಾಗಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತ. இந்த சால்வை அடித்து அங்கிருந்து இக்கரைக்கு வந்ததுதான் அவன் செய்த கடைசி அற்புதம். ಆ ಮೇಲೊಂದಿಕೆಯನ್ನ ಯೋರ್ದಾನ್ ಒಳಗೆ ಒಡೆದು 2 ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿ ಅದನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವುದೇ. அந்த சால்வை உருக்கி ಆ ಒಂದು ಮೇಲೊಂದಿಕೆಯನ್ನ ಸುತ್ತಿ ஓங்கி அடித்தான் எலியா. ಆ ಯೋರ್ದಾನ್ ಒಳಗೆ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. எலிசாவை கூப்பிட்டு அப்புறப்படுத்தினான். ಎಲಿಷನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ದಾಟಿದ. ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் எங்கே முடியுதோ, ಒಬ್ಬ ಸೇವಕರ ಸೇವೆ ಎಲ್ಲಿ ಮುಗಿಯುತ್ತೋ, இன்னொரு ஊழியக்காரன் அதை ஆரம்பிப்பான். ಇನ್ನೊಬ್ಬ ಸೇವಕರು ಅದನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. எலிசாவுக்கு மட்டும் தெரியும். ಎಲಿಷನಿಗೆ ಒಂದು ಗೊತ್ತು. அந்த சால்வை எலிசா மேலே விழுந்தது. ಆ ಮೇಲೊಂದಿಗೆ ಎಲಿಷನ ಮೇಲೆ ಬಂತು. அவன் அதையே செய்தான். ಅವನು ಅದನ್ನೇ ಮಾಡಿದ. அதை முறுக்கி எடுத்தான். ಅದನ್ನು ಸುತ್ತಿ ಹೊಡೆದ. அவன் திருப்பி அடித்தான். ತಿರುಗಿ ಹೊಡೆದ. மூடி இருந்த நதி 2ஆய் திருப்பி பிளந்தது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಹೊಳೆ 2 ಭಾಗವಾಯಿತು. எலியா முடித்த ஊழியத்தை எலிசா ஆரம்பித்தார். ಎಲಿಯನು ನಿಲ್ಲಿಸಿದ ಸೇವೆಯನ್ನ ಎಲಿಷನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ. இந்த உலகம் 1000 சொல்லலாம், ಲೋಕ 1000 ಹೇಳಬಹುದು. நான் இயேசு கிறிஸ்துவின் ಶಿಷ್ಯன், ನಾವು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರು. 2024 வருஷமாய் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். 2024ನೇ ವರ್ಷದವರೆಗೂ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இயேசுவின் ஊழியத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. ಯೇಸುವಿನ ಸೇವೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவர் செய்த அதே அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ಆತನು ಉಪಯೋಗಿಸಿದ ಅದೇ ಅಧಿಕಾರ ನಿನಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எலிசா அதை காட்டிலும் அற்புதம் செய்தார். ಎಲಿಷನು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಹತ್ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ. அதே போல மரித்தவர்களை இவரோடு எழுப்பினார். ಅದರಂತೆ ಸತ್ತವರನ್ನ ಎಬ್ಬಿಸಿದ. ஒரு மிலிಟರಿ கூட்டம் வந்தது. ಒಂದು ಸೈನ್ಯವು ಯುದ್ಧ ಸೈನ್ಯ ಬರ್ತಿತ್ತು. எலியா ஒரு விதமாய் செய்தார். ಎಲಿಯನು ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ. எலிசா வேறு விதமாய் செய்தார். ಎಲಿಷನು ಮತ್ತೊಂದು ವಿಧದಲ್ಲಿ ಮಾಡಿದ. அவருக்கு புத்தி மயக்கத்தை கொண்டு வந்தார். ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿಮಾಂದ್ಯವನ್ನು ತಂದ. ஒரு நாள் எலிசா காத்துக்கொண்டிருந்த ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ಒಂದು ದಿನ ಎಲಿಷನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அவருடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், ಅವನ ಸೇವಕರು ಬಂದು நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, ನಮಗೆ ತೊಂದರೆ ಆಗಿದೆ. இங்க ஃபுல்லா மலைகள் இல்ல ரதங்கள் கூடி இருக்குது, ಇಲ್ಲೆಲ್ಲ ಈ ಪರ್ವತಗಳ ಸುತ್ತಲೂ ಬೆಂಕಿ ರಥಗಳಿದೆ, நம்மை கொல்வதற்கு வந்திருக்காங்க. ನಮ್ಮನ್ನ ಕೊಲ್ಲೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. எலிசா சொன்னான், ಎಲಿಷನು ಹೇಳಿದ, ஆண்டவரே இவனுடைய கண்ணை திறந்து விடுங்க. ದೇವರೇ ಇವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ. அவன் கண்ணை திறந்த பொழுது ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಾಗ அந்த உலகத்தில் இருக்கிற ரதங்களுக்கு மேலாய் ಲೋಕದ ರಥಗಳಿಗಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ஆச்சரியமான ரதங்கள் அங்கே இருந்ததை பார்க்க முடியும். ಬೆಂಕಿಯ ರಥಗಳನ್ನು ಅವನು ನೋಡ್ತಾನೆ. என்னை கேட்கிற தேவஜனமே, ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ தேவதூதன் இருக்கிறாங்க, ದೇವರಲ್ಲಿದ್ದಾನೆ. இங்க தேவதூதன் இருக்கிறாங்க, ಇಲ್ಲಿ ದೇವದೂತನಿದ್ದಾನೆ. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எலிசாவை
போல கண் திறக்கிறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ಎಲಿಷನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு கண்ணு திறக்கிறதுக்கு ஜெபிக்க வேண்டும். ಮರೆಯಾಗಿ ರಹಸ್ಯವಾಗಿರುವಂತವುಗಳನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நம் கண்கள் பார்ப்பதற்கு கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ಮಾಂತ್ರಿಕ ಶಕ್ತಿ, ಮಾಟಮಂತ್ರ ಶಕ್ತಿ ಅದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ எலிசாவுக்கு 2 கண்கள் திறந்திருந்தது. ಎಲಿಷನ 2 ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. மனுஷிக கண்கள் தெளிந்திருந்தது. ಮಾನುಷಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. எலியாவை யார் தேடி வந்தாலும் ಎಲಿಯನನ್ನು ಯಾರು ಹುಡುಕಿ ಬಂದರು? எலியா 2 முறை 50 பேரை கொன்றார். ಎಲಿಯನು 2 ಸಾರಿ 50 ಜನರನ್ನ ಕೊಲ್ತಾನೆ. தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊರಬರುವಾಗ ராஜா சொன்னான், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா. ರಾಜನು ಹೇಳ್ತಾನೆ, ಹೋಗಿ ಅವರನ್ನ ಸೆರೆ ಹಿಡಿದು அவன் ಕರೆದುಕೊಂಡು ಬಾ. திரும்பி பார்க்கும் பொழுது 50 பேர் கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. ಅವನು ತಿರುಗಿ ನೋಡಿದಾಗ 50 ಜನ ಸತ್ತು ಬಿದ್ದರು. ஊழியக்காரன் அற்புத அடையாளம் இருக்கும். ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಅದ್ಭುತಗಳು ಆದ. எலிசாட்ட கேட்டாங்க, ಎಲಿಷನಿಗೆ ಕೇಳಿದ್ರು, தேவனே, ದೇವರೇ, ஆண்டவரே, ಕರ್ತನೇ, என்னுடைய கோடாரி கீழே விழுந்துருச்சு. ನನ್ನ ಒಂದು ಕೊಡಲಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಡ್ತು. அந்த கோடாரி எனக்கு மேல கொண்டு வரணும். ಆ ಕೊಡಲಿಯನ್ನು ಹೇಗಾದರೂ ನೀರಿನಿಂದ ಮೇಲೆ ತರಬೇಕು. எலிசா ஒரு மரத்துல இருக்க கொம்பை வெட்டி கீழே போட்ட பொழுது ಒಂದು ಮರದ ಕೊಂಬೆಯನ್ನ ಕತ್ತರಿಸಿ ನೀರಿಗೆ ಹಾಕಿದಾಗ கீழே இருக்க கோடாரியை மேல விட்டு மிதக்க வைத்ததே அற்புதத்தை செய்தார். ಆ ನೀರಿನ ಆಳವಾದ ಭಾಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಕೊಡಲಿ, ಕಬ್ಬಿಣದ ಕೊಡಲಿ ಮೇಲೆ ಬಂದು ತೇಲ್ತಾ ಇತ್ತು. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி வந்து சொன்னாங்க, ಒಬ್ಬ ಸೇವಕರ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ್ರು, நான் கடன் வாரத்துல இருக்கிறேன், ನನಗೆ ಸಾಲದ ಭಾರವಿದೆ, கடனை தீர்க்கிறதுக்கு வழி இல்ல, ನನಗೆ ಸಾಲ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ உன்னுடைய ஜெபம் ஒரு கடன் பாரத்தை மாற்றும். ಒಬ್ಬ ಸೇವಕನ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿನ್ನ ಸಾಲದ ಭಾರವನ್ನ ಹೋಗಿಸುತ್ತೆ. பிசாசை ஓட்டுவது மாத்திரமல்ல, ಸೈತಾನನನ್ನು ಓಡಿಸುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, என்னுடைய கடன் பாரத்தை உன்னால் மாற்ற முடியும். ನಿನ್ನ ಸಾಲದ ಭಾರವನ್ನು ಕರ್ತನು ತೆಗೆದುಹಾಕುವನು. என்னுடைய நண்பர் ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು 50 லட்சம் ரூபாய் கடன் பாரத்தில் இருந்தாரு. 50 ಲಕ್ಷ ಸಾಲದ ಭಾರದಲ್ಲಿದ್ದರು. அவர் ஹிந்துவா இருந்தாரு. ಅವರು ಹಿಂದೂ ಧರ್ಮದವರಾಗಿದ್ದರು. என்னை வேலைக்கு கூட்டிட்டு போனார் இந்தோனேஷியாவுக்கு. ನನಗೆ ಇಂಡೋನೇಷಿಯಾಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. நான் வேதத்தை கொடுத்தேன். ನಾನು ಒಂದು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟೆ. அதை படித்தார், ಅದನ್ನು ಓದಿದರು, ரட்சிக்கப்பட்டார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. தெரியுமா, ಗೊತ್ತಾ, 3 வருஷத்துல 3 ವರ್ಷದಲ್ಲಿ ஆண்டவர் 50 லட்சம் ரூபாய் கடனை அடைத்தார். 50 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಾಲ ತೀರೋಯ್ತು. இன்னைக்கு இந்தோனேஷியாவில் ஊழியர்களாக இருக்கிறார். ಇವತ್ತು ಇಂಡೋನೇಷಿಯಾಗೆ ಅವರು ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. எலிசா சொன்னார், ಎಲಿಷನ ಹೇಳಿದ, உன்கிட்ட என்ன இருக்குது? ನಿನ್ನ ಹತ್ರ என்கிட்ட ಏನಿದೆ? ஒரு கூட என்ன இருக்குது? ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಇದೆ, அதை கொண்டு வா. ಅದು ತಗೊಂಡು ಬಾ. எல்லாத்தையும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. ಎಲ್ಲರ ಹತ್ರ ಪಾತ್ರೆಗಳನ್ನ ತಗೊಂಡು ಬಾ. எலிசா ஜெபித்தார். ಎಲಿಷನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ, அது மல்டிப்ளிகேஷன் ஆச்சு. ಅದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಯಿತು. ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தார், ಒಬ್ಬ ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದಾರೆ, பெருக பண்ண முடியும். ಅದು ಹೆಚ್ಚಳವಾಗುತ್ತೆ. கடவுளுடைய குறைவுகளை உன்னால் நீக்க முடியும். ಕರ್ತನು ನಿನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எலிசா அற்புதம் செய்கிறவராய் இருந்தார். ಎಲಿಷನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದ. ಎಲಿಷಾ மரித்து விட்டார். ತೀರ್ಕೊಂಡ. எலிசாவை அடக்கம் பண்ணினார்கள். ಎಲಿಷನು ಸತ್ತ ಮೇಲೆ ಅವನನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡಿದ್ರು. ஏற்கனவே ஒருத்தர் செத்த பின்பு ಒಬ್ಬರು ಸತ್ತ ಮೇಲೆ அந்த எலியாவுடைய கல்லறைக்கு மேலே தெரியாமல் அவங்க அந்த முடத்தை போட்டாங்க. ಆ ಎಲಿಯನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಂತೆ ಅವನ ಹೆಣವನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರು. எலிசாவுடைய எலும்பின் மேலே இந்த பிரேதம் பட்டவன் அவன் உயிரோடு எழுப்பி வந்தான். ಎಲಿಷನ ಎಲುಬುಗಳ ಮೇಲೆ ಮತ್ತೊಬ್ಬನ ಶವ ಬಿದ್ದಾಗ ಈ ಶವದೊಳಗೆ ಜೀವ ಉಂಟಾಯಿತು. தீர்க்கதரிசிகள் ஆவி தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்கிறது. ಪ್ರವಾದಿಗಳ ಆತ್ಮ ಪ್ರವಾದಿಗಳೊಳಗಿದೆ. மரித்தாலும் இந்த கிருபை விட்டு மாறாது. ನೀವು ಸತ್ತರೂ ಆ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. கிருபையோடு இருக்கிற நாம் மரித்து போனாலும் எங்கே நம்மை அடக்கம் பண்ணுகிறோமோ அந்த தேசத்துக்கு ஆண்டவர் நம்மை வெளிச்சமா வைப்பார். ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ ನಾವು ಸತ್ತು ಹೋದರೂ ಎಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದಫನ್ ಮಾಡ್ತಾರೋ ಆ ದೇಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ